சூப்பரான பைனாப்பிள். இந்த பைனாப்பிள் சிரப் செஞ்சு பார்க்கணும்ல, வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நமஸ்தே. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்னடா எடுத்துச்சுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு சூப்பரான ஒரு பைனாப்பிள் பண்ணலாம் சொல்லி ஒரு ஐடியாங்க. ஸோ அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன், ஸோ அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் பார்க்கணும். ஸோ வந்து வீடியோ போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பைனாப்பிள் எடுத்துச்சிட்டேன். பட் எனக்கு ஸ்வீட் ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரு கம்மியாக தான் இருக்குது. அதனால நான் செஞ்சிருக்கேன். சீனி அதே போல செஞ்சுட்டு நான் 1 கப் எடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் முந்திரி, அப்புறம் கிஷ்மிஷ், அப்புறம் வந்து ரவை. இதில் 1 கப் ரவை எடுத்துருக்கேன். 1 கப் அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஊற்றணும். ஸோ 2 கப்புக்கு நான் 1 கப் அளவுக்கு பால், 1 கப் அளவுக்கு தண்ணி இதில் செஞ்சிருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இதே போல நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, இது வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வந்து ஆயில் எடுத்திருக்கேன். வாசனையில் எந்த ஆயில்னாலும் இங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நான் ஏலக்காய் தூள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேர்க்கிறதுக்காக அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ நம்ம ரெண்டு செய்ய ஆரம்பிச்சலாம். நான் இந்த மாதிரி செய்கிறேன், இந்த டிஃபரன்ஸில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஏலக்காய் தூள் போடுறேன். ஒருவேளை பை சான்ஸ் உங்ககிட்ட வந்து ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் இது மாதிரி எசன்ஸ் எதுவும் இருந்துச்சு நீங்கள் அதை கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன செய்வேன்னா, கொஞ்சம் நம்ம வச்சுருந்தோம் 3/4 கப்பு அந்த ஆயில் விட்டுக்கிறேன், நெய்யும் ஊற்றிக்கிறேன். எதுக்காகனா நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆயில் நெய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டியாகவே தான் இருந்தது. அதனால நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் இதில் வச்சுக்கிறேன். விட்டுட்டு நம்ம வச்சிருந்த முந்திரி இல்லையா, ஸோ இதெல்லாமே நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் இந்த கிஷ்மிஷ், இந்த முந்திரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்ய இதெல்லாம் வறுத்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நான் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கிஷ்மிஷ் வந்து போட்டு சொல்லி இதுவுமே என்ன செஞ்சிடறேன், எடுத்துறேன். எடுத்து பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அந்த வறுத்துட்டு இதையும் எடுத்து காட்டுறேன். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நான் எடுத்துறேன். இப்போ நான் அந்த எண்ணெய் வந்து நெய்யும் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதே எண்ணெய் போடலாம். கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் பாத்திரத்தை மாற்றி இப்போ நான் மாற்றிட்டேன். ஒரு ஏன் நீங்கள் வந்து அதோட சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணல அப்படின்னு ஸோ சீக்கிரம் அந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் ஆகாது, ஸ்மெல் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் என்ன நல்லா சூடாக இருக்குது. அடுத்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, சாரி 1 கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை வச்சிருந்தோம். இந்த ரவை வந்து இதிலே சிம்மில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுக்கணும். இதுதான் இதோட இல்லை. ஏன்னா இந்த ரவை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இப்போ பாருங்க, நான் வந்து கொஞ்சம் தான் நான் எண்ணெய் விட்டுனேன், எண்ணெய் விட்டுனேன். அதனால இப்போ அதில் இருக்க அந்த எண்ணெயை இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து இதில் விடுறேன். ஏன்னா நிறைய எண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும் நம்ம நெய். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன செய்கிறேன், கொஞ்சம் சூடாக இருக்குங்க. அதனால நான் ஸ்பூன் எடுத்து விட்டுறேன். இதோட சேர்த்து என்ன செய்யணும், சிம்மில் வச்சு இதை நல்லா பொன்னியாக வறுக்கணும். அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை சிம்மில் வந்து நல்லா வறுத்து எடுத்து விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொன்னியமாக நல்லா வறுத்து வந்துச்சு. அந்த மணல் நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இப்போ இதை செஞ்சு சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரவை நம்ம தனியாக எடுத்துட்டு நான் வந்து நம்ம வச்சிருந்தோம் நெய் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் விட்டுருக்கேங்க. 4 வச்சுக்கோமே, 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து என்ன நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வச்சிருந்த பைனாப்பிள் இல்லையா, அந்த பைனாப்பிள் இந்த ஆயில் வந்து எதுக்கு நான் அந்த நெய்யிலே கொஞ்சம் வதக்கி விடுறேன் அப்படின்னா, அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து இந்த பழத்தில் போய் இறங்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால நான் அப்படி பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பண்ண வேணாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நான் என்ன செய்வேன்னா, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சொல்லுவோம் இல்லையா, அந்த 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து இதில் நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா அந்த பைனாப்பிள் வந்து கொஞ்சம் நல்லா எல்லோ ஷேர் இருக்கணும் அப்படின்னால, ஏன்னா அது வந்து தனியாக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு அப்பெல்லாம் வேண்டாங்க, ஜஸ்ட் நார்மல் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக எல்லோ கலரில் இருக்கும். ஸோ பார்த்துக்கும் நல்ல க்ளீனிங்காக இருக்கும். பசங்களும் சாப்பிடுவாங்க. பசங்க மழை மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றது கிடையாது. அவங்களுக்காக சின்ன குழந்தைங்க கூட எனக்கு ஏமாற்றி பெரிய பசங்க சுத்தம் மோசங்க. அதனால தான் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். இதில் நான் ஒரு விஷயம் என்ன பண்ணேன்னா, நம்ம வச்சிருந்தோம்ல சுகர், அந்த சீனி வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணுவேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 3 நல்லா வச்சுக்கிறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த 4 ஸ்பூன் எதுக்காக நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னா, இந்த மிக்ஸ் ஆகும். இந்த சுகர் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது என்னோட பைனாப்பிள். ஸோ அதனால இதோட சேர்த்து நான் வந்து கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பேலன்ஸாகவே இருக்கும். அதனால தான் அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொன்னல, நான் 1/2 கப் அளவுக்கு இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம சொன்னாலே அந்த 1 கப் நம்ம 1/2 கப் அந்த சொல்லியிருந்தாலே அளவு அந்த மெஷர்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து இதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து என்ன செஞ்சுக்கலாம், தண்ணி விட்டுறேன். ஏன்னா 2 கப்னா கொஞ்சம் பைனாப்பிளும் கொஞ்சம் வேகவும் செய்யணும் இல்லையா, அதனால நான் அப்படி செய்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் 1/2 கப் இதில் 1 கப் நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நல்ல என்ன அந்த சுகரோட சேர்த்து இது கொஞ்சம் நல்ல வேகவும் செய்யும். அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அது நமக்கு எடுத்து வரும். அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணல, என்ன பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு இது நல்ல வேகட்டும். இதை பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்து எந்த எசன்ஸுமே எதுவுமே நான் சேர்க்கல. நம்மளோட ஃப்ரெஷ் பைனாப்பிளோட போட்டுறதுனால அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், ஒரு கப் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நல்ல இது வேகும் போது ரொம்ப ஓரளவுக்கு வெந்துச்சுனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால தான் சரி, அதனால வேகட்டும். இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, ஜஸ்ட் நார்மல் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 கப் தண்ணி நான் வச்சு இதில் வந்து என்ன செய்வேன்னா, கொஞ்சோண்டி இந்த நீர் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்மளோட இது வந்து ரவை உள்ள போட்டாலும் ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பதம் இல்லையா, அதனால இப்போ நான் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருவோம். அதனால இது கூட பால்
இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வர பால் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா வித்தியாசமா இருக்கும். அதனால நான் வந்து கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து 2 கப், 1 கப் பால் விட்டுருக்கேன் நான். 1 கப் தண்ணி, இன்னொரு கப் தண்ணி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 3 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஓகேவா? இது என்ன செய்யணும், நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன செய்யலாம் சொல்லுங்க. இது கூடயே நான் வச்சிருக்கேன் இன்னொரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து செஞ்சுக்கிறேன், கலர் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த கலரோட சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால நம்ம ஆல்ரெடி அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோம். அதில் ஒரு பிஞ்ச், இதில் ஒரு பிஞ்ச். ஸோ நான் எடுத்துக்கிட்டு 2 பிஞ்ச், 2 பிஞ்ச் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நல்லா கொதிச்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாலும் தண்ணியும் இப்போ நம்ம வச்சிருந்த ரவை இல்லையா, இந்த ரவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்காகனா இந்த ரவையும் சேர்த்ததோட வேகும் போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இது இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வச்சு போடுறேன். பயங்கர சூடாக இருக்குங்க கிண்ணமே எனக்கு. நான் இருக்கிறதெல்லாம் வச்சு அது கொஞ்சம் நெய் இருக்கும். ஸோ அந்த நெய்யும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வச்சு போட்டுருக்கேன். அடுத்த சிம்மில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து இது வேகணும், ரொம்ப பதமாக வேகணும் அப்படிங்கிறனால தான் நான் அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹை வச்சு. ஓகேவா? இது நல்லா வெந்திட்டு இருக்கு பாருங்க. சூப்பராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் வந்து தட்டியா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை உள்ள விடும்போது இன்னும் நல்லா நெய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வச்சிருந்தோம் இல்லையா பைனாப்பிள், அந்த பைனாப்பிள் வேக வச்சு வச்சிருந்தது அந்த தண்ணியோட சேர்த்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்காக அந்த எசன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பைனாப்பிளோட டேஸ்ட் வந்து இது கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் லேட்டாக சேர்க்கணும், லேட்டாக சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்க 2 கலர்ஃபுல்லாகவும் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேசரி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி, கிஷ்மிஷ் இதெல்லாம் இது கூட போட ஆரம்பிச்சு நான் அடுத்த ஓரளவு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால ஸ்கிப் பண்ணாத ரீசன் தான். ஆனால் குயிக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிள்ங்க. இது வந்து அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் லைட்டாக செய்ய கிளறி விட்டுட்டு நம்ம வந்து என்ன செய்யல, சுகர் வந்து நான் ஆட் பண்ணேன். இந்த மாதிரி தான் ஆட் பண்ண போதும். அதனால கொஞ்சம் என்ன செய்யறேன்னா திரும்ப கொஞ்சம் நெய் வந்து பின்னாடி அப்படியே சூப்பராக நெய்யெல்லாம் மேலே விட்டதுனால நல்லா வரும். தடுத்தானு இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். நம்ம வச்சிருந்தோம் சுகர், அந்த சுகரையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி 1 கப் சுகர் எடுத்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கலர் அந்த சுகர் போட்டுக்கிறதுனால நீங்கள் அதை நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட சேர்த்து நான் வந்து நம்ம வச்சிருந்த ஏலக்காய் தூள் அப்படியா, ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது வேறு சரிங்க ரோஸ் வாட்டர் மாதிரி ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. சூப்பராக எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ நான் அதை கொஞ்சம் இருக்கியா அந்த நெய் வந்து கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்காக தான் நான் வந்து செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்பவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணதை விட இந்த மாதிரி சூடு பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரத்துக்கு அது வந்து உள்ள வந்து சேர்ந்துடும். போங்க அவ்வளோதாங்க. இதை நல்ல நெய் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெந்து வரட்டும் காட்டுறேன். சூப்பராக ஜம்முன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போ உடனே நம்ம சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும். எப்படி சொல்றது, ஒரு 10 நிமிஷமா ஆகும். ஏன்னா அந்த சூடெல்லாம் அரைங்கி முடிச்சோன்னே கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதனால ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நினைச்சேன் கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா. ஸோ நான் இந்த டைம் என்ன செய்வேன், அதை அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸோ மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வச்சுப்பாங்க. 40 நிமிஷத்துக்கு நான் மூடி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த சூடாக இருக்குங்க. இப்போ பாருங்க அப்புறம் கொஞ்சம் எப்படி ரொம்ப மாதிரி தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்க நல்லா கட்டியாச்சு. நீ இன்னும் இருக்குது நல்லா கட்டியாயிருங்க. ஏன்னா இது இன்னும் சூடாக. அதனால் இப்போ பாருங்க ஆவி பரபரக்க நம்ம கேசரி வந்து சூப்பராக ரெடிங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன ஆகும், நல்லா கட்டி ஆரம்பிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், மேபி உங்களுக்கு வந்து கேசரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் பண்ணிச்சிடலாம். சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடிங்க. செம்ம டேஸ்டியாக செம்ம எம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்க. வரும்போது ஒரு பைனாப்பிள் ஓடிக்கிறதுங்கிற கலர் இதாக இருக்கிறனால தெரியல, பட் ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்குது. இது ஒரு பாதாம் பாதாம் வந்து ஒரு முந்திரியோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். செமையா இருக்குங்க. அந்த பைனாப்பிள் எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் நச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நல்லா இருக்குது ஃப்ளேவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேசரி வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும்போது அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் நெய் இதெல்லாம் போட்டுனால அந்த முந்திரியோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.